அனைவருக்கும் வணக்கம். மகாகவி பாரதியார் அவர்களின் பல்வேறு நூல்களை நாம் வாசித்திருப்போம். பாரதியார் அவர்களை பற்றி கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே திரு தமிழருவி மணியன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் குறித்து பார்ப்போம். கனவு மெய்ப்பட வேண்டும் ஒரு விமர்சன நூல். மகாகவி பாரதியாரை கவிஞராக நம் அனைவருக்கும் தெரியும். அவர் எழுதிய உரைநடைகளின் மீதான பரிச்சயம் நமக்கு இல்லை. இந்த நூலில் ஆசிரியர் பாரதியாரின் உரைநடையை அதிகம் வாசித்துள்ள பாங்கை வெளிக்கொணர்ந்ததாக நூலின் எண்ணுரையிலே குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் மகாகவி பாரதியார் விருதை பெற்ற தமிழருவி மணியன் அவர்கள் அந்த உந்துதலாலேயே இந்த நூலை இயற்றியதாக சொல்கிறார். ஒரு நல்ல படைப்பாளருக்கு பாராட்டு மேலும் மேலும் படைப்புகளை உருவாக்க வழிவகுக்கும் அல்லவா? விண்ணில் கடவுளையும் மண்ணில் காதலையும் மட்டுமே அதிகம் பாடிய தமிழ் சமூகத்திலே பாரதியார் புதுமையை வித்திட்டவர். பாமர இலக்கியத்தினை உலகிற்கு பறைசாற்றியவர். பாரதியார் நல்ல கவிஞர், நல்ல தேசப்பற்றாளர். ஆனால் ஒரு நல்ல குடும்பத் தலைவனா என்று கேட்டால் அவர் வறுமையில் வாடினார் என்று நாம் அறிந்த தகவலை சொல்வோம். 1000 கவலைகள் வந்த போதிலும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாட ஒரு மனிதனுக்கு மனம் எப்படி வந்தது? நாம் நம்மை குறையின்றி படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வது கிடையாது. ஆனால் பாரதி இயற்கையை ரசித்தார். அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்களுக்கு முன்வைக்கப்பட்ட விமர்சனத்தைப் போலவே பாரதிக்கும் எழுந்த விமர்சனங்களை வர்ணப்பூச்சை ஆசிரியர் அலசி ஆராய்கிறார். கவிஞனை கவிஞனாக பாருங்கள் என்கிறார். இத்தகைய விமர்சன நூல் நம்முடைய பார்வையை மாற்றும், தொலைநோக்கு பார்வையை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் இந்த நூலை நாம் வாசிக்க வேண்டும். அதாவது இந்த நூல் ஒவ்வொரு கருத்தையுமே உண்மையாக இருக்குமோ என்று நம்மை ஆராய வைக்கிறது. நம் மூளைக்கு ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாக இந்த நூல் இருக்கிறது. அதுவே இந்த நூலுக்கு கிடைத்த வெற்றி என்று கருதுகிறோம். கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற புத்தகத்திலே பாரதியாரை உண்மையில் உணர்ந்து தமிழருவி மணியன் எழுதியுள்ளார். பெண்ணை நிலாவுடன் ஒப்பிட்டே பல காலம் எழுதி வந்த நயத்தினை மாற்றியவன் பாரதி. எதுகை மோனை வரவேண்டும் என்பதற்காக பொருளை மாற்றி எழுத முடியுமா? அப்படி எழுதினால் அது கலைமகளுக்கு செய்யும் துரோகமல்லவா என்று கேட்டவன் பாரதி. பிள்ளை கனியமுது, அக்கினி குஞ்சு, கழகமானிட பூச்சிகள் இத்தகைய சொற்கள் பாரதி கொடுத்த கொடை. வையத்தலைமையை பாரதி பெற்றிருந்தால் நம் தேசம் எவ்வளவோ சாதித்திருக்கும் என்று ஆசிரியர் தம் மனக்குமுறலை இயம்புகிறார். சொற்புதிது, சுவை புதிது, வளம் புதிது, பாரதி நல்கிய யாவும் புதுமையே. ஊவைசாவுக்கும் மறைமலையடிகளுக்கும் கூட பாரதி கண்ணுக்கு தெரியவில்லையோ என்று வருந்துகிறார் ஆசிரியர். பல்வேறு அறிஞர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டியுள்ள தமிழருவி மணியன் அவர்கள் பிறருடைய துன்பத்தை தீர்ப்பதே நமது வெற்றி என்று உணர்த்துகிறார். கவிதையில் நேர்மை வேண்டும். பாலை பாடிய பெருங்கடுங்கோ நெய்தல் பாடவில்லை. குறிஞ்சி பாடிய கபிலர் மருதம் பாடவில்லை. கவிஞன் தான் கண்ட உண்மையை பாடியதாலேயே இலக்கியம் உயிர்ப்புடன் வாழ்கிறது. மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்கிறார் பாரதி. மரபு கவிதையை மீறி புதுக்கவிதையை அறிமுகப்படுத்தியவர். காட்சி என்ற பாரதியின் ஆக்கத்தை நாம் ஒருமுறையாவது வாசிக்க வேண்டும். பாஞ்சாலி சபதத்திலே தான் எழுதிய ஒரு வடிவம் கவிதையல்ல என உணர்ந்து அதை வசன கவிதையாக்கினான் முண்டாசு கவிஞன். இத்தகைய தெளிவு மனிதர்களுக்கு அவசியம். பாரதியார் திலகரை அரசியல் குருவாக ஏற்றதன் காரணத்தை எழுதியிருக்கிறார். பாரதியின் காலம் என்று ஒரு நூல் இருப்பதையும் இந்த நூலில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். காந்தியை தலைவராக ஏற்ற பாரதி காந்தியின் 11 விரதங்களோடு தன்னுடைய 12வது விரதமாக எப்பாடுபட்டாவது பொருள் தேடு என்பதை வலியுறுத்துகிறார். காந்தியை அவமரியாதை செய்ததை ஒரு பசுவின் மீது புள்ளிகள் வைத்தது போன்ற கேலிச்சித்திரம் மூலம் வெளியிடுகிறார் பாரதி. ஓநாயும் நாயும் என்ற பாரதியின் கதை அடிமைப்படுதல் இழுக்கு என்பதை உணர்த்துவதாக உள்ளது. சுதந்திரம் ஒரு நவீன மார்க்கம், அது ஒரு சமயம். இறைவி பாரத மாதா, பாரத அன்னைக்கு பதிகம் பாடி பூஜிக்கிறார் பாரதி. காந்தியவாதிகளுக்காக அவர்கள் குடும்பத்திற்காக நிதி வசூலிக்கிறார். நாட்டுப்பாடல்கள் எழுத யாரும் முற்படாத சூழலிலே வந்தே மாதரம் போன்ற மொழிபெயர்ப்பு பாடல்களையும் தனிப்பாடல்களையும் எழுதினார் பாரதி. இது போன்ற பல சுதந்திர போராட்ட தகவல்கள் ஆண்டு வாரியாக மிக துல்லியமாக இந்நூலிலே எடுத்தாளப்பட்டுள்ளது. மகாகவி பாரதியார், தாகூர் போன்றோரின் கொள்கைகள், ராஜாஜி, வாரா போன்றோரின் பாரதி பற்றிய எண்ணங்கள், மகாத்மா காந்தியை பாரதி கூட்டத்திற்கு அழைத்தமை, காந்திக்கு வேறொரு கூட்டம் இருந்ததால் பாரதியின் கூட்டத்தை மாற்ற கேட்டமை, பாரதியை யாருமே அறிமுகப்படுத்தாத நிலை, பாரதி செய்த நன்மைகள், பாரதியை காக்க வேண்டும் என்று காந்தியை கூறியமை முதலிய பலவற்றை தொகுத்து தமிழருவி மணியன் இந்த நூலிலே பதிவு செய்துள்ளார்.
மகாகவி பாரதியார் விவேகானந்தர் இடையிலான நிலையினையும் நிவேதிதாவை பற்றியும் குருவாக ஏற்றதையும் விளக்கமாக தமிழருவிமணியன் அவர்கள் எழுதியுள்ளார். கோ. கேசவன் அவர்கள் எழுதிய சோசலிச கருத்துக்களும் பாரதியும் என்ற நூலையும் மேற்கோள் காட்டுகிறார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை பாரதி வலியுறுத்தினார். நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒருமைப்பாடு வேண்டும், பிரிதலே சாதல் என்று கூறியவர் பாரதி. ஊழல் நிறைந்த சமூகத்தை கிளிக்கண்ணியில் சாடினார் பாரதியார். பாரதியார் புரட்சியை விதைத்தார், ஆனால் வன்முறையை கண்டித்தார் என்று 3வது இயலை பூர்த்தி செய்துள்ளார் ஆசிரியர். சாதி பேதங்களை களைய வேண்டும், எல்லோரும் சமமே என்ற எண்ணம் வேண்டும். இழிவான குணங்களை களைந்து ஒழுக்கத்துடன் வாழும் அனைவருமே மேலோதான். சுயநலம் தவிர்த்து பொதுநலத்துடன் வாழ்பவரே உயர்ந்தவர். ஏற்றத்தாழ்வு கூடாது என்பதை மகாத்மா காந்தி பகவத்கீதைக்கு ஜீவாவிடம் கூறிய விளக்கம், விவேகானந்தரின் கருத்து, மகாகவி பாரதியார் பாடல்களின் மேற்கோள்கள் மூலமாக மிக தெளிவாக ஆசிரியர் இந்நூலிலே எடுத்தியம்பியுள்ளார். என் குருநாதர் பாரதியார் என்று கனகலிங்கம் அவர்கள் எழுதிய நூல் குறித்து இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரதியார் வாழ்ந்த பூமி சமதர்ம பூமி. பாரதியார் இருக்கும் இடத்தில் தீண்டாமை இருக்கக்கூடாது என்று அதற்காக பாடியவர் பாரதியார். நாமும் பாரதியின் வழியில் சமரச மனப்பான்மையுடன் வாழ வேண்டும் என்பதை இந்நூல் நமக்கு அறிவுறுத்துகிறது. மகாகவி பாரதியார் பிறரின் பசியை தீர்க்க மனம் இன்றி தான் மட்டும் ஆடம்பரமாக வாழ விரும்புவோரை நடமாடும் சவம் என்கிறார். எல்லோரும் ஒன்றே என்று உணர வேண்டும், பிறரையும் நல்வழிப்படுத்த முயல வேண்டும். பாரதியார் சாதி வேறுபாடுகளை களைய போராடியவர். அவர் மீது வர்ணச்சாயம் பூசி விமர்சிப்பது தவறு என்று ஆசிரியர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்துள்ளார். பெற்றோரை வணங்க வேண்டும். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இருக்கும்போது ஒருவேளை பசிக்கு உணவளிக்காத இறைவன் இறந்த பின்பு சொர்க்கம் வழங்கப் போகிறானா என்ற ஏழைகளின் ஏக்கத்தை பதிவு செய்கிறார். இத்தகைய விவேகானந்தரின் கருத்துக்களை ஆசிரியர் இந்த நூலிலே அழகாக பதிவு செய்துள்ளார். மிகவும் சுவாரஸ்யமான பகுதியாக இருப்பது கலியுகம் பற்றிய பல குறிப்புகளை சொன்னதுதான். மாயை என்றும் எல்லாமே நிலையாமை என்றும் கூறி குடும்ப பற்றுகளில் இருந்தும் கடமைகளில் இருந்தும் விடுபடுவது சரியா? பெற்றோரையும் மனைவி மக்களையும் துறந்தவர்கள் கடவுளை மட்டும் எப்படி பற்றி கொள்வார்கள்? எல்லாமே மாயை என்கிறார்களே. நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனம்தானோ, தோற்ற மயக்கங்களோ என்று கேட்கும் பாரதியார், மாயை என்பது மகாசக்தி என்னும் இறைமைதானே என்று கேட்கிறார். பாரதி நாத்திகன் அல்ல. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று வள்ளுவரே கூறியிருக்கிறார். விவேகானந்தர், சங்கரர் போன்றோரின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்று பாரதி ரசிப்பதை நாம் உணரலாம். அவரவர் நிலையில் அவரவர் பெரியவரே. பாரதி தெய்வத்தை மறுப்பவன் அல்ல. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, தெய்வம் உண்மையென்று தானறிதல் வேண்டும் என்று பாடியவன் பாரதி. வேதம் புதுமை செய் என்று ஆத்திச்சூடியில் குறிப்பிடுகிறார். கலியை வெல்லலாம் என்று துணிச்சலுடன் உரைத்தவன் பாரதி. பாரதியார் விநாயகர் நான்மணி மாலை என்ற நூலையும் இயற்றியவர் என்பது இந்த நூலின் மூலம் நமக்கு அறியப்படுகிறது. மேலும் ரசிக்கத்தக்க வகையிலே பல செய்திகள் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உருவ வழிபாடு ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி போன்ற உபநிடத கருத்துக்கள் மேற்கோள் காட்டப்பட்டு ஒன்றே பரம்பொருள் என்பதை உணர்த்துகிறார்கள் மகான்கள். பெண்களை இறைவியாக மதிக்கப்பட வேண்டியவர்கள். பாரதியார் விவிலியத்தையும் மொழிபெயர்க்க விரும்பினார். எழுதுகோளும் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் போன்ற பல வாழ்வியல் தத்துவங்கள் இந்நூலிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய ஆத்திச்சூடியில் பல தெய்வங்களை போற்றும் பாரதி ஒன்றே பரம்பொருள் என்று உணர்த்தியவர். பெண்களை பற்றிய அத்தியாயம் துவங்கியதும் புராண இதிகாசங்களிலும் பழந்தமிழ் இலக்கியங்களிலும் பெண்கள் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டனர் என்ற செய்தியை இந்நூல் எடுத்தியம்பியுள்ளது. வேத காலத்தில் பெண்களுக்கு இருந்த முக்கியத்துவம் வழக்கு ஒழிந்ததை பாரதி சுட்டுகிறார். பெண் விடுதலைக்கு கல்வியே ஆணிவேர் என்கிறார். பல்வேறு உண்மைகள் வாசிப்போருக்கு முரண்பட்டதாக இருந்தாலும் கூட சிந்தனையை தூண்டுவதாக அமைந்துள்ளது. போராட்டம்தான் வாழ்க்கையின் அடையாளம் என்பதை உணர்வோம். பாரதியார் விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார். விவேகானந்தர், மகாத்மா காந்தி, ஷெல்லி போன்றோரை பாரதி புகழ்ந்தாலும் பெண்ணியம் குறித்த அவர்களின் தவறான கண்ணோட்டத்தை விமர்சிக்கவும் பாரதி தயங்கவில்லை. உயிரினும் சிறந்தென்ற நானே என்ற தொல்காப்பிய பொருளதிகாரத்திலே கற்பியலில் தொல்காப்பியர் குறிப்பிடும் அந்த நூற்பாவிற்கு பாரதியோ அச்சமும் நாணமும் நாய்கட்கு வேண்டுமாம் என்று பெண்ணுரிமையை பேசுகிறான். பெண் ஏன் அடிமையானாள் என்ற பெரியாரின் நூலையும் நாம் வாசிக்க வேண்டும். திருவிக, ரகுநாதன் போன்றோருக்கு பாரதியின் மீதுள்ள விடுதலையும் அந்த புரிதலையும் ஆசிரியர் இங்கு பாராட்டுகிறார். மோசஸின் 10 கட்டளைகளை போன்று பெண் விடுதலைக்கும் 10 கட்டளைகளை இடுகிறான் பாரதி.
மகாகவி பாரதியாரின் தமிழ் பற்று, தமிழும் தமிழரும் நன்றாக இருந்தால்தான் பாரத நாடு வாழும் என்ற உணர்வு, விவேகானந்தர், அரவிந்தர் போன்ற இரு ஆன்மீக துருவ நட்சத்திரங்களின் சமஸ்கிருதம் கற்பதன் மூலம் உயர்சாதியினராகும் எண்ணம் முதலியவற்றை அறிந்து கொள்ள இந்த நூல் உதவுகிறது. தமிழராக பிறந்த நாம் தமிழிலேயே பேசி எழுதி தமிழையே அதிகமாக பயன்படுத்துகிறோமா? சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆங்கிலம் போன்ற மொழிகள் அதிகம் ஆட்சி செய்கின்றன என்று மேடை போட்டு புலம்பும் நாம் நம் தாய்மொழியை அதிகம் பயன்படுத்துகிறோமா? பிரேந்தர் என்பதை பீரேந்தர் என்று எழுதினால் ஆங்கிலத்தில் மீண்டும் அதை எழுதுபவர் பிரேந்தர் என்று எழுதுவார். இதை கண்டு அரவிந்தர் எளியதை உணர்ந்து தமிழில் உள்ள குறையை போக்க மாற்று வழியை சிந்தித்தவர் பாரதி. ஆங்கிலம் பேசுவதே மரியாதை என்று நாம் தான் நினைக்கிறோம். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருவோர் தமிழ் தெரியாது என்பது தவறல்லவா? தமிழும் முறையாக இல்லாமல், ஆங்கிலமும் முறையாக இல்லாமல் தங்கிலீஷ் என்ற புதிய மொழியை உருவாக்கி பயன்படுத்தி வருகிறோமே. இந்த நிலையை மாற்ற பாரதியின் வழியில் முயல்வோம் என்பதை இந்த புத்தகம் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மண் விடுதலை, பெண் விடுதலை, சாதி பேத நீக்கம், சமத்துவம் போன்ற சமுதாய புரட்சியே பாரதி கண்ட கனவு. இக்கனவு மெய்ப்படுமா? புரட்சி, பொது உடைமை போன்ற வார்த்தைகள் பாரதி தமிழுக்கு வழங்கிய கொடை. இலக்கிய போர் நடத்தியவன் பாரதி. நான் நண்பர்களற்ற ஏழைகளின் நண்பன் என்று சொன்னவன் பாரதி. பாரதத்தின் பாரதி. கடவுளிடம் சென்று அது வேண்டும் இது வேண்டும் என்று பிச்சை கேட்கிறோம். பெண்ணியம் என்ற பெயரில் முன்பு பெண்களுக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் ஆண்களின் மீது திணிக்க முயல்கிறோம். ஏழைகளின் வறுமையில் வாடுவது அவர்களின் கர்மா என்கிறோம். தேச விடுதலை ஒரு சாரருக்கு மட்டுமே செல்வம் குவிய செய்துவிட்டது. அக்பருக்கும் விழா எடுக்கலாம் என்று முழங்கியவன் பாரதி. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்ற ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றவன். பாரதியின் கனவினை நனவாக்க முயல்வோம். 224 பக்கங்கள் கொண்ட தமிழர்வி மணியனின் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற புத்தகமானது நமக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை எல்லாம் நல்குகிறது. மகாகவி பாரதியாரை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் நமக்கு இதன் மூலமாக கிடைக்கிறது. இந்த புத்தகத்தினை நாம் அனைவரும் வாசிப்போம். வாசித்து பாரதியாரை பற்றிய மேலும் பல தகவல்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்வோம். மிகவும் சிறந்த நூல். நாம் படித்தோமேயானால் நமக்கு பல புரட்சிகரமான கருத்துக்கள், சிந்தனைகள் மிளிரும். நன்றி.